ஃபர்ஸ்ட் கிளாஸ் பா. சரக்கு நான் அடிச்சதே இல்லை. ஃபாரின் செம்மையா இருக்கியா? என்ன ஒரு டேஸ்ட், அருமை போ. ஏய் என்னப்பா, எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. அண்ணா நாங்க 2 பேர் தானே இருக்கோம். ஆமால, ஆமாப்பா 2 பேர் தான் இருக்கோம். இன்னொரு ரவுண்டு. ஏய் தம்பி நீ பாட்டு பாட்டில் குடியா, நான் அடிச்சிடறேன். ஏய் செம்மையா இருக்கு தம்பி, என்ன ஒரு டேஸ்ட். ஃபாரின் சரக்குனா ஃபாரின் சரக்கு தான். செம்மையா இருக்கு. அண்ணா அண்ணா அடி. ரொம்ப சூப்பரா இருக்கு பம்பா. டேய் என்னடாச்சு? டேய் அங்க ஏற்கனவே சிசிடிவி வயர் கட் ஆயிருக்குடா. டேய் ரொம்ப நல்லதா போச்சு. வா வந்த வழியை பாப்போம். வாடா வா. தூக்கு. பாத்து பாத்து மெதுவா வாடா. ஜாக்கிரதை. டேய் சீக்கிரம்டா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த சாவி போடுறதுன்னு தெரியல. புறா சாவியை தேடிட்டு இருக்க. ஏதோ ஒன்று போட வேண்டியதானே? டேய் என்னடா நமக்காக எவனோ ஒருத்தன் ஓபன் பண்ணி வச்சிருக்கான்டா. ஆமால, சூப்பர்டா. சூப்பர்ல. தூக்கு. டேய் டேய் யாரோ வரங்கடா. போ. தெளிதுடா, சீக்கிரம் குறா. அந்த கச்சிப்பை கொடு கொடு. எப்படி டிக்கி ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு.
என்னத்த சொல்ல. அட ஆமாம்மா, பஸ்ஸுக்கார நடு வழியில் நிறுத்தி விட்டு ரிப்பேர்னு சொல்லிவிட்டாங்க. வேற வழி இல்லாமல் ஆட்டோவை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேம்மா, நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க. ஆ ஆ டேய் ஐயா ஃபோன் போடு. ஆ புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? யாரு? சிங்காரமா? இப்போ கொஞ்சம் ஆட்டோ நிறுத்து. சரியா கேட்க மாட்டேன். ஹலோ, ஆமாப்பா. நந்தினியோட அப்பா தானே? ஆமா, நந்தினியோட அப்பா தான் பேசுறேன். ஏயா, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி போச்சே, கல்யாணம் பண்ணி போன இடத்துல பொம்பளை பிள்ளை எப்படி வாழுது என்ன இதுன்னு அப்பங்கார நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டியா? ஏன்பா? அதுவும் சாதாரண விடாது. சுந்தரவல்லி ஒரு ராட்சசியா. பாவம் உன் பொண்ணு ஒரு அப்பாவி கிராமத்து பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க வீட்டுல அனுபவிக்கிற கஷ்டத்தெல்லாம் பார்த்து எங்களுக்கே மனசு தாங்கலையா? தம்பி, என்னையா என்னென்னமோ சொல்றீங்க? நீங்க யாரு? நந்தினிக்கு என்னாச்சு? சுந்தரவல்லி வீடு இருக்கிற தெருவுல தான் நானும் இருக்கேன். உன் பொண்ணு அந்த வீட்டுல அனுபவிக்கிற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. கடைசியில என்னாச்சுன்னே தெரியல. உன் பொண்ணு நந்தினி ஆளையே காணோம். காணமா? அந்த குடும்பம் ஏதாவது பண்ணிருச்சா இல்ல அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போச்சா எதுவுமே தெரியல. ஐயா, சொல்ல போனா உன் பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையானே தெரியல. முடிஞ்சா உன் பொண்ணோட உயிரை காப்பாத்திக்கோ. ஹலோ ஹலோ தம்பி. ஐயா, கரெக்டா பேசிட்டேன் ஐயா. ம் அர்ச்சனா கரெக்டாக பேசிட்டான்ல? கரெக்ட். கரெக்டாக பேசிட்டா. சரிங்க. ஐயா கருப்பா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதியா? என்னது போனே ஆப்பாய் கிடக்கு? ஏம்மா நந்தினி, எங்கத்தான் இருக்க? என்னென்னமோ சொல்றாங்க, நெசமாவா பொய்யான்னு தெரியலையா? என்ன செய்யுது? ஐயாவுக்கு போன் பண்ணி பாப்பா. ஐயா, நீங்களாக எடுங்க. எடுக்கல.